ரவீந்திரன், எப்படி பார்க்குறீங்க திரு கே.சி. வேணுகோபாலுடைய இந்த கருத்துங்கிறது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாக பார்க்குறீங்களா இல்லை கமாவா, அதை என்னவா பார்க்கணும்? இது ஒன்றும் ஒரு ஆக்சுவலி இட் இஸ் எ ஸ்டாம் இன் எ டீ கப். காங்கிரஸுக்கு அப்படி ஒரு பலமும் கிடையாது, சக்தியும் கிடையாது. காங்கிரஸுக்கு இன்னொரு கட்சியை வெற்றி பெற வைக்கக்கூடிய அளவுக்கு பலம் காங்கிரஸுக்கு கிடையாது. காங்கிரஸுக்கு ஆப்ஷன் ஆட்டு இன்னொரு கட்சியும் இல்லை. குறிப்பாக 2024 எடப்பாடி பழனிசாமி இருந்தார். அதையே அவங்க அவைல் பண்ணலை. அவங்க 20 இடங்கள் வரை எடப்பாடி பழனிசாமி ஆஃபர் பண்ணதான் தகவல்கள் வரும்போது இல்லை இது வின்னிங் அலையன்ஸு இதில் பெயர்லாங்கிற லெவலில் தான் அவங்க போனாங்க. இது ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் வெற்றி பெற்ற ஒரு அலையன்ஸாக இருக்குது. இதில் ஸ்டாலின் வந்து 3 முறை அவர் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்னு தமிழ் மண்ணில் அவர் நிறுவியிருக்கிறாரு. நான் அந்த வெற்றிக்கு முழுக்க ஸ்டாலினை சொல்லலை, பட் லயன் ஷேர் வெற்றியில் ஸ்டாலின் தான் கொடுக்க முடியும். மற்றவங்களுக்கும் அதில் காங்கிரஸுக்கும் ஷேர் இருக்கு, நம்ம இருக்க வரல. காங்கிரஸோட இதில் பிரச்சனை என்னன்னா தங்களுடைய பங்களிப்பை அவங்க ரொம்ப பெருசாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க 30 சீட். இப்போ இன்னொரு வாய்ப்பு இருக்குன்னா அதை பயன்படுத்த தானே பார்க்கணும். அது வாய்ப்பே அல்ல, அது ஒரு காணல் நீர், அது ஒரு ஏட்டுச்சோரக்கா. கூட்டணி ஆட்சிக்கு தயாரா இருக்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு புதிய ஒரு வாய்ப்பு இருக்கு. கூட்டணி ஆட்சிக்கு தயாரா விஜய் இருக்கலாம். மக்களவை தேர்தலில் லெட்டர் பேடா இல்லாம அவர் ஒரு 20 விழுக்காடு வாக்கை எடுத்துக்கிட்டு நான் கூட்டணி ஆட்சிக்கு தயார்னா அதுக்கு ஒரு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கும். ஒரு நபர் தனக்கு 30% வாக்குகள் வந்துருச்சுன்னு கிளைம் பண்றாருல, அது வந்து எம்டி கிளைம் தான். நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு அதை வந்திருப்பாருன்னு சொன்னா அதோட வேலிடிட்டி வேற. அவர் ப்ரூவ் பண்ணாம இந்த எம்டி கிளைமை நம்பி யாரும் போக முடியாது. முதல்ல அவரோட 30 கிளைம் பண்ணலாம், வாட் எவர் நம்பர் கி கேன் கிளைம். அதை அவர் ப்ரூவ் பண்ணிக்கிடுவாரா, ரியாலிட்டியில் அவர் இருக்காங்கிறது முதல்ல கொஸ்டின் மார்க். அதை விட அவருக்கு என்ன இருக்குதோ, 10 இருக்குதோ, 8 இருக்குதோ, 28 இருக்குதோ, என்ன இருக்குதோ அதை அவரால் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா ஒரு திடீர் கூட்டணிக்கு? ஓட் டிரான்ஸ்பரிங் கெபாசிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுல பலமே தெரியாதவர், ஓட் டிரான்ஸ்பரிங் கெபாசிட்டி என்னன்னு தெரியாதவரை நம்பி அந்த களத்துக்குள்ள போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஸ்டாலின் எடுத்த ஒரு முடிவில் காங்கிரஸ் அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம நின்னா விஜயே உங்களுக்கு 3 விழுக்காடு ஓட்டு தான், என் டேர்ம்ஸ்க்கு நீங்க வாங்க, டேக் இட் ஆர் லீவ் இட்ங்கிற ஆஃபரை ஒரு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு ஒரு லீடரே வந்து காங்கிரஸ் கொடுக்க வேண்டிய ஒரு பரிதாபமான நிலைமை வந்திருக்கும். காரணம், காங்கிரஸ் அதுல பிற்பாடாட்டே எதுவும் பண்ணல. குருட்டு பூனை விட்டத்துல பாஞ்சது மாதிரி மாணிக் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் பண்ணினாங்க. இன்னைக்கு அவங்களோட கருத்துல இருந்து இவர் வேணுகோபால் இதுல வந்து நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. வெறும் 2 தனிநபர்கள் தலைவர்களுடைய கருத்தா மட்டும் அது இல்லைல்ல. அவங்கள ராகுல் காந்தி சந்திக்கிறாரு, அதுக்கு பிறகு அவங்க பேசுறாங்கன்னா ராகுல் காந்தியினுடைய விருப்பமோ அல்லது அவர் வந்து அதை தடுக்காத போது அது தனிநபர்கள் அல்லது 2 பேருடைய கருத்து மட்டும் சுருக்க முடியுமா? நேற்று அதைத்தான் நான் நம்ம நிகழ்வுல சொன்னேன். ராகுல் காந்தி பவர் பாலிடிக்ஸ்ல தோத்திருக்கிறாரு. வேணுகோபாலுக்கு வந்து கார்கே பேர சொல்லதுக்கு கொமட்டுது, கார்கே பேர சொல்லதுக்கு வேணுகோபாலுக்கு கொமட்டுது. நான் கேட்டேன், இதுல சொல்லல அவரு. அப்போ கார்கே இங்க வந்து டிசிஷன்ல இருக்கிறாரு. இந்த இடம் தான் நீங்க என்ன பண்ணீங்க, 1.5 வருஷமா ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் பிரச்சனை, தலைவர் போட முடியலன்னு சொன்னீங்க. ஒரு அன்அசிவிங் பர்சனை, ஒரு ஜெயபிரகாஷ் நாராயணோட கைஸ்தா கம்யூனிட்டி ஒரு அப்பர் காஸ்ட் கேண்டிடேட்டை தெளிவா அசெப்டிவா மோடி வந்து தலைவராக போட்டுட்டாப்ல. ஆனா நீங்க மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பிரச்சனை சொன்னவங்கலாம் அதிசயிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு காங்கிரஸுக்குள்ள வெளியே தெரியலனாலும் ராகுல் காந்திக்கு என்ன ஓட்டம் இங்க சிறப்பு பண்ணப்பட்டிருக்குது. காரணம், ப. சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம் 90 விழுக்காடு காங்கிரஸ்காரங்க திமுக கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க. 18 எம்எல்ஏக்களும் திமுக கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க. இன்று காலையில கூட விமான நிலையத்தில் 5 பேர் வந்து பதாகைகளோட கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. 5 பேர் பதாயில வைக்கிறது ஒரு கருத்தை உருவாக்குறது தான். 96 இப்படி ஒரு கருத்தை வந்து ராகுல் காந்தி மரணத்தால் வந்த வெற்றியில் சொன்ன ஜெயலலிதாவுக்கு எதிராக மூப்பனார் ஆட்கள் எல்லாம் பண்ணும்போது பார்ட்டியில் 90% பார்ட்டி வந்து அதுக்கு எதிராக இருந்தாங்க. இன்னைக்கு 90% பார்ட்டி வந்து கோபண்ணா சொல்லக்கூடிய கருத்தின்படி ப்ரோ ஸ்டாலினா இருக்கிறாங்க. அலையன்ஸ் அப்படி இன்டாக்டா இருக்கும்னு நினைக்கிறாங்க. சோ மெஜாரிட்டி ஒப்பீனியன் வந்து டு கோ வித் எம்கே ஸ்டாலின் சொல்லும்போது அது இன்னைக்கு பிரிவலா இருக்குது. ராகுல் ஆன் ஹிஸ் ஓன் அவர் பண்ணினாலோ அல்லது அவருக்கு டாசிட் கன்சென்ட் இருக்குன்னு இவங்க பண்ணினாலோ ராகுல் இதுல சினப் பண்ணப்பட்டிருக்கிறாரு. இந்த கட்சி அரசியலுக்குள்ள ராகுலுக்கு என்ன ஓட்டம் இங்க வந்து அப்படி சொல்ல முடியுமா? ஒரு நெகோசியேஷன் டேபிள்ல வந்து யாருக்கு என்ன வலிமை இருக்கோ அதன் அடிப்படையில் எண்ணிக்கைகளை பெறுவது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு மூவ் நடந்திருக்கலாம். அதுல அந்த மூவ் வந்து ஒரு லிமிட்டை தாண்டி போச்சு. இங்க கூட செட்டில் பண்ணி போனோம்னா 5000 ரூபாய் கொடுத்தது வந்து பெண்களுக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு எதிரணியில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் சொல்றாரு. பல தலைவர்களும் சொல்லும் போது அவங்க பிரவீன் சக்கரவர்த்தி அதுக்கு எதிராட்டே சபடேட் பண்ற மாதிரி எல்லாம் கருத்தை சொன்னாரு. அப்ப அவங்க எண்ணம்
இந்த அலையன்ஸ் உடைச்சிடலான்னு கருதுனாங்க. உடைச்சா காங்கிரஸ்ல 10 விழுக்காடு காங்கிரஸ் தான் உடைஞ்சு போகுமே தவிர 90 விழுக்காடு ரீட்டைன் ஆகுங்கிற எண்ணம் தலைமைக்கு தெரியுது. அதுல மல்லிகார்ஜுன கார்கே போன்றவர்களோட கருத்துக்கும் அது எதிராக இருக்குன்னு சொல்லும்போது ராகுல் காந்தி அமைதியா அந்த மருந்தை சாப்பிட வேண்டியது ஆயிப்போச்சு. ஓகே, இந்த தீர்மானம் வந்து இன்னைக்கு போடப்பட்டிருக்கு. அதாவது இதுக்கு வரைக்கும் பேசப்பட்டதுல ஒரு தீர்மானமும் வருது. நான் அடுத்த விருந்தினர்கிட்ட போறேன். அந்த தீர்மானத்தில் அவங்க சொல்றதுல ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லப்பட்டது மாதிரி பொதுவெளியில் ஊடகங்கள் வாயிலாகவோ எந்த கருத்தும் சொல்லக்கூடாது கூட்டணி பற்றி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் அதுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் சிலர் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்துகிற வகையில் கருத்து கூறுவதை தவிர்த்திருக்க வேண்டும். ஆனால் கட்சி கட்டுப்பாடுகளை மீறி கருத்துகள் கூறப்படுவதால் கூட்டணி கட்சிகளிடையே இணக்கமற்ற சூழல் ஏற்பட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய நலன் பாதிக்கப்படும் அப்படின்னு இந்த கூட்டம் கருதுகிறது. எனவே அகில இந்திய காங்கிரஸ் அறிவுறுத்தலின்படி திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து பொதுவெளியில் எவர் பேசினாலும் அவர்கள் மீது காங்கிரஸ் தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது திரு பொன்ராஜ்? ஏற்கனவே பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அப்ப நடவடிக்கை எடுக்க முடியல அப்படிங்கிறது இது வரைக்குமான காரணம். அப்பனா இல்லை, இது ஒரு சேச்சுரேஷன் லெவலுக்கு மேலே போயிடுச்சு. இந்த மாணிக் தாக்கூருடைய தொடர் தாக்குதல் வந்து ஒரு சேச்சுரேஷன் லெவலுக்கு மேலே போயிடுச்சு. இன்னைக்கு வந்த செய்திகளின்படி பார்க்கும் பொழுது திமுக தலைமை இவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா பேச்சுவார்த்தையே கிடையாதுன்ற லெவலுக்கு ஒரு டிசிஷன் போயிட்டாங்க. அப்போ அதை வந்து இன்னைக்கு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய சூழல் வந்து செல்வ பெருந்தகைக்கு ஏற்பட்டு விட்டது. செல்வ பெருந்தகை வந்து இல்லை, இது திரு கே சி வேணுகோபாலும் இருந்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானம். அதான் கிரீஷ் சோடங்கர் எல்லாம் அதான் செல்வ பெருந்தகை உடனே போய் மல்லிகார்ஜுன கார்கே பார்த்து உடனே அதில் என்னன்னா நீங்க வந்து ஒரு டிஎன்சிசியோட பிரசிடென்ட்டாக இருக்கிறாரு. ஒரு மாவட்டத்தில் ஒரு தீர்மானம் நடக்குதுன்னா அவருக்கு அது எம்பாரஸ்மெண்ட்டில் இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஒரு தீர்மானம் போடுறாங்கங்கும் போது அது குறித்து அவர் வந்து அப்போ ஏதோ ஒரு கருத்து சொல்ல வேண்டிய இடத்துல இருந்தால் அவர் திரு கர்கேயை பார்க்குறாரு. கர்கேக்கும் எனக்கு தகவல் வந்து தான் சொன்னதால அவர் சொன்னார். சரி, அது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துச்சுங்கிறீங்களா இந்த இடங்கிறது? இல்லை, இதுக்கு மேலே என்ன விட்டால் கூட்டணி உடஞ்சிரும்ன்ற லெவலுக்கு வந்துருச்சுல. அப்போ அது இன்னைக்கு டேமேஜ் கண்ட்ரோல் ஏன் கே சி வேணுகோபால் இன்னைக்கு வந்து இன்னைக்கு கேட்டகாரிகளாக சொல்லியிருக்காரு, இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்காரு, யாரும் பேசக்கூடாது, இந்த கருத்து உங்க இண்டிவிஜுவல் கருத்து, இது கட்சி கருத்து கிடையாது. இது ஏற்கனவே சொல்லப்பட்டதானே. இதே கே சி வேணுகோபால் அவர்கள் தான் டெல்லியில் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார். அதுக்கு பிறகு தானே தொடர்ச்சியாக நடந்துச்சு. யாரும் பேசக்கூடாது, வெளியில் பொதுவெளியில் கருத்து சொல்லக்கூடாது, சமூக வலைத்தளங்கள் எழுதக்கூடாதுன்னு அவர் தான் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார். அவர் சொன்னார். சொல்லி இப்போ 2-3 வாரங்கள் இருக்கும். அது இல்லை, அதையும் மீறி வந்து ராகுலுடைய ஆசீர்வாதத்தோட பிரவீன் மாணிக் தாக்கூர் தொடர்ந்து பேசிட்டே வந்தார். அப்ப ராகுல் தன்னுடைய கட்சிக்காக நான் பேசுறேன், கட்சி வளர்ச்சிக்காக பேசுகிறேன் அப்படின்றாரு. அந்த கட்சி உரிய மரியாதை வேணுங்கிறதுக்கு பேசுறேன் அப்படிங்கிறாரு. இல்ல, கரெக்ட். அந்த கட்சி வளர்ச்சிக்காக அவர் பேசுறாரு. அது எப்ப பேசியிருக்கணும்? கட்சி வளர்ச்சி எப்ப பண்ணணும்? எலெக்ஷன் டைம்ல கட்சி வளர்ப்பீங்க? இந்த 5 வருஷம் தூங்கிட்டு இருந்துட்டு எலெக்ஷன் டைம்ல கட்சி வளர்ப்பீங்க? கூடுதல் இடங்களோ இல்ல ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு வரும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்துறது கட்சி வளர்ச்சி தான். ஆட்சி அதிகாரம் கட்சியே ஸ்ட்ராங்கா இல்லாம எப்படி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாங்க? நீங்க ஸ்ட்ராங் பண்ண தானே முடியும். இப்ப பிஜேபியில அண்ணாமலை வந்து ஒரு தலைவராக நியமிக்கப்பட்ட பின்பு அவருடைய தலைமையில் என்டிஏ கூட்டணி உருவாகி பிஜேபிக்குன்னே ஒரு 18% வாக்கு அங்கே உருவாக்குனது அண்ணாமலை. அப்புறம் என்டிஏ கூட்டணி 18% உருவாக்கியிருக்காங்க. அப்போ அங்கே வந்து வரக்கூடிய இம்பார்ட்டன்ஸை நீங்கள் ஏன் வந்து பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி, எதிர்கட்சி, தமிழ்நாட்டில் எந்த செயல்பாடு பண்ணியிருக்கீங்க? நீங்கள் அட்லீஸ்ட் திருப்பரங்குன்றத்துலையாவது செயல்பாடு பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் பிஜேபி தானே போராடிச்சிருக்காங்க, இந்து முன்னணி தானே போராடிச்சு, பிஜேபி களத்தில் இறங்குச்சா இல்லையா? அப்போ அதுக்கு எதிராக களமாட்டினீங்களா? இல்லை பிஜேபி எதிர்த்து தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு களமாட்டிருக்கீங்களா? இல்லை ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் போராடுறாரு, ஓட்சோரியை பற்றி பிரசன்டேஷன் கொடுக்குறாரு, அந்த ரிப்பிள் எஃபெக்ட் இன்னைக்கு தலைவராகி 2 ஆண்டுகள் ஆகுது. அதில் என்னென்ன போராட்டங்களை நடத்திருக்காரு அவங்க ஒரு பட்டியலை கொடுக்குறாங்களே. காங்கிரஸ் கட்சி அவர் தலைமையில் இங்கே என்ன செஞ்சது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இன்னைக்கு 6வது தீர்மானமாக செல்வ பெருந்தகைக்கு பாராட்டு தெரிவித்து ஒரு தீர்மானம் இருக்குது. அதுலேயே ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜாக இருக்கா அப்படிங்கிறது பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இது 6வது தீர்மானம் இன்னைக்கு மாவட்ட தலைவர்கள் போட்டதில் அவருடைய செயல்பாட்டின் மூலம் 3ஆம் ஆண்டில் கால் பதித்து பதவியேற்ற நாள் முதல் கொண்டு கடுமையான உழைப்பின் மூலமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. 18,000 கிராம கமிட்டி இதெல்லாம் சொல்றாங்க. இதில் அடிப்படையில் செல்வ பெருந்தகையை பாராட்டுகிறது இந்த கமிட்டி அப்படின்னா புதிய தலைவர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுனா அவருக்கான அதிகாரம் என்பதையும் இதில் உறுதி செய்கிறாங்களா திரு கே சி வேணுகோபால்? உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு செல்வ பெருந்தகை மீறி தான் மாணிக் தாக்கூர் பேச வேண்டிய சூழல் இங்கே ஏற்படுது. செல்வ பெருந்தகை அவரும் கொறடா இல்லையா? நாடாளுமன்றத்தில் அவர் எம்பிக்களோட ஒரு காங்கிரஸ் கமிஷனுடைய கொறடானும் போது அவருக்கு ஒரு பொறுப்பும் அவருக்கு ஒரு அதிகாரமும் அல்லது ராகுல் காந்தியோட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இடமும் இருக்குல்ல. அப்போ நான் ராகுல் காந்தி சொல்லி தான் அவர் பண்ணுறாரா? அப்படி தானே வரும்.
ராகுல் காந்தி தூண்டி விட்டு தான் இவர் இப்படி பேசுறாருன்னு தானே வரும். கட்சி நலன் பேசுறதுக்கு ராகுல் காந்தி தான் சொல்லணுமான்னு அப்புறம் யார் சொல்லுவா? ராகுல் காந்தியோட அவர் நான் பேசுறேன். ராகுல் காந்தியோட நெருக்கமா இருக்கவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. மல்லிகார்ஜுன கார்கே சொன்னதையும் மீறி பேசுறாரு அப்படின்னா இவரை எப்படி கன்சல்ட் பண்றது? என்ன திசையை நோக்கி போகுது? ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, இது எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? கோயலேஷன் டாக்ஸ் அப்படிங்கிறாரு. நான் வேணா திரும்ப இதை நம்ம பார்க்கலாம். அவர் திரு கேசி வேணுகோபாலுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்றாரு அலையன்ஸ் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கோயலேஷன் டாக் அப்படிங்கிறாரு. அது வந்து ஒரு டங் ஸ்லிப் இல்லைன்னா அது ஒரு 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 பார்வையில் சொல்கிறதுன்னு பார்க்கணுமா, அல்லது அந்த வேர்டை அவர் காயின் பண்ணுறது அந்த இடத்துல அவர் வந்து திட்டமிட்டு தான் பயன்படுத்தும்? கோலேஷன் டாக்ஸ்ன்ற மீனிங்கை வந்து நார்மலாக சொன்னது மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும் இப்போதைக்கு. ஏன்னா கெட்டக்காரிகளாக வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சியில் பங்கு கிடையாது, ஒத்து வராது அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. ஆமாம், இப்போ அதை வந்து கோயலேஷன் டாக்ஸ் அப்படின்னு இவர் வந்து அதுக்கு ஒரு மீனிங் வச்சு சொல்லுவாருன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவர் நார்மலாக ஒரு அலையன்ஸை வந்து கோயலேஷன் சொல்லியிருப்பார் அவர். ஓகே, அப்போ நம்ம அதுக்கு ஒரு மீனிங் எடுக்க முடியாது. அப்போ இன்றைக்கி கேசி வேணுகோபால் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, இது வந்து பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு, இனிமேல் நம்ம தலையிடலை அப்படின்னா வந்து இது பிரேக்கிங் பாயிண்ட் வந்துடும். ரவீந்திரநாத் சாமி சார் சொன்னது மாதிரி ராகுல் காந்தி தனது விளையாட்டில் வந்து இன்றைக்கு அடி வாங்கியிருக்காருன்னு தான் அர்த்தம். அது ஏன்னா அவருடைய ஆட்கள் ஒரு வியூகம், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வியூகம் வைக்கலாம். அப்படி ஒரு வியூகமாக இருந்ததான்னு தெரியாது. ஏன்னா ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் இங்கே திமுகவுடைய தலைவர் வந்து தமிழ்நாட்டுக்கு இது ஒத்து வராது அப்படின்னு சொன்ன பிறகு ராகுல் காந்தி அவர்களோ வேறு யாருமோ வெளியில் எதிர்வினை ஆற்றலை, அதை மறுக்கவோ அல்லது எதுவும் செய்யலை. அப்போ அவங்க கூட்டணியில் நாங்கள் நீடிக்கலன்னு சொல்லலை, தொடர்ச்சியாக அதில் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்க முரண்பட்டாங்களா, ராகுல் காந்தி முரண்பட்டாரா அப்படிங்கிறதே இருக்குது. கூட்டணி ஆட்சி என்கிற கருத்தையே கூட ராகுல் காந்தி எப்போதுமே வலியுறுத்தவில்லை அப்படிங்கிறதா வரக்கூடிய செய்திகளாக இருந்துச்சு. அவரை திரும்ப கனிமொழி போய் பார்த்தபோது கூட அதை பற்றி நாங்கள் பேசலை, அது வந்து தேர்தலுக்கு பிறகு தான் அதெல்லாம் பற்றி பேசணும், அதை பற்றி கவலை இல்லைன்னு சொன்னதாகத்தான் தகவல் இருந்தது. ஆனால் எண்ணிக்கை தான் இங்கே சிக்கலாக இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குது, நம்ம பேசலாம். எங்க டவுட் வருது அப்படின்னா, இப்போ நீங்கள் கார்த்திக் சிதம்பரம் சொன்னாலும் இல்லை வந்து மணிசங்கர் ஐயர் சொன்னாலும் இதில் டவுட் வராது. ஓகே,